பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடியாக 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சிக்கிய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? தண்டபாணி கோவில் மடத்துக்கு சொந்தமான ஏறக்குறைய 100 முதல் 120 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை மிகவும் குறைவான தொகைக்கு பதிவு செய்து கொடுத்த விவகாரத்திலே தற்பொழுது அந்த காலகட்டத்தில், அதாவது ஜஸ்டின் என்பவர் பதிவுத்துறைக்கு தலைவராக தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டு ஜஸ்டின் மணிகண்டன் இருந்த அந்த நாளில்தான் அந்த நிலப்பதிவு நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் அந்த பணியில் இருந்த நாட்களில் செய்த நிலப்பதிவு அனைத்தையும் இருக்கின்றது. அதன்படி பழனி சார்பதிவாளர் மாவட்டத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் சார்பதிவாளராக இருந்த தற்காலிக பதவிக்கு தான் அவர் வந்தார். ஏனென்றால் சார்பதிவாளராக ஏற்கனவே இருந்த ஒருவர் விடுமுறையில் செல்லுகின்றார். விடுமுறையில் சென்ற அந்த நாளில் தான் இந்த ஜஸ்டின் மணிகண்டன் கூடுதல் பொறுப்பாக சார்பதிவாளர் என்ற நிலைக்கு வருகின்றார். ஒரு சில நாட்கள் மட்டுமே அவர் பதவியில் இருந்தாலும் கூட பல சர்ச்சைக்குரிய நிலப்பதிவுகளை அவர் செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த பழனி தண்டபாணி கோவில் நிலம் என்பது 120 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம். அதை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு கிரயம் செய்து கொடுத்திருந்தார். அதோடு சேர்த்து மேலும் சில நிலப்பதிவுகளையும் கூட கூடுதல் பொறுப்பாக அந்த பணியில் இருந்த சார்பதிவாளர் விடுமுறைக்கு சென்றதை பயன்படுத்தி இவர் அந்த கூடுதல் பொறுப்பில் இருந்து நிலப்பதிவுகளை எல்லாம் செய்திருந்த நிலையிலே 6 பேர் கொண்ட சிறப்பு குழு தற்போது அமைக்கப்பட்டு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் ஒரு சில நாட்கள் மட்டுமே சார்பதிவாளராக இருந்து அவர் மேற்கொண்ட நிலப்பதிவு அனைத்தையும் அந்த பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய நாள் வரை அவர் செய்த நிலப்பதிவு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்வதற்காக இந்த 6 பேர் கொண்ட சிறப்பு தணிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருநெல்வேலி பதிவுத்துறையினுடைய துணைத் தலைவர், சிவகங்கை பதிவுத்துறையினுடைய உதவி தலைவர், சேலம் சார்பதிவாளர் ஒருவர், விருதுநகர் சார்பதிவாளர் ஒருவர், அதே போன்று மேலும் கூடுதலாக விருதுநகர் சார்பதிவாளர் அலுவலக உதவியாளர் ஒருவரும், திருநெல்வேலி பதிவுத்துறையினுடைய துணைத் தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது அந்த குழுவில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் சார்பதிவாளராக கூடுதல் பொறுப்பேற்ற நாள் முதல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் நாள் வரை என்னென்ன நிலத்தை எல்லாம் பதிவு செய்து கொடுத்தாரோ, கிரயம் செய்து கொடுத்தாரோ அவை அனைத்தையும் ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த ஜஸ்டின் மணிகண்டன் இந்த பழனி கோவில் நிலத்தை போன்று வேறு ஏதேனும் சர்ச்சைக்குரிய நிலத்தை குறைந்த விலைக்கு அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு கிரயம் செய்து கொடுத்தாரா என்ற விவரம் விரைவில் தெரிய வரும் என்று அரசுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.